சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. ஸ்ரீயை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இவங்க சொல்லுவாங்க பெருசா ஒண்ணும் இல்லைங்க. அவங்க சொல்லுவாங்க அவங்க ஒரு பொண்ணு கிடையாது, பையன். நாங்க பார்த்த வரைக்கும் பையங்க. இன்னைக்கு தாங்க பொண்ணை பாக்குறோம். இன்னைக்கு தான் அவ பொண்ணா மாறி இருக்கா. 2 நாளா, நேத்து இன்னைக்கு தான். 9 years லவ்ல சக்சஸ் ஆன ஒரே பேர் அவங்க தான். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ், நிறைய ஃபைட்ஸ் எல்லாமே தாண்டி இவ்வளோ தூரம் ரீச் பண்ணதுக்காக எங்களோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜோன் அவுட்டாக தான் இருந்துச்சு. அந்த டீப் ஃபீலிங், ரியலைசேஷன் எதுவுமே இல்லை. சும்மா அப்படியே என்ன நடக்க போகுது அந்த மாதிரியே இருந்துச்சு. கரெக்டாக அந்த ஸ்டேஜில் விக்கியை பார்த்து விக்கி கூட உட்காரும் போது தான், ஆஹா இது நம்ம கனவு கண்டதாச்சே, இது நம்ம ட்ரீம் ஆச்சே, எல்லாமே அப்படியே ட்ரீம் மாதிரி இருந்துச்சு. இப்போவுமே என்னால் நம்ப முடியல. தனிமை என் தனிமை உன் உறவை தேட, ஒரு இனிமை இடை சேர என நீயே சூட. இரு மனங்களின் சப்தம், இதழ் மலர்களின் யுத்தம். முள் மீசையும் உரசும் என் இடை மடிப்பினில் மடலாகுது. பயணம் தொடங்குது இங்கே, ஜன்மங்கள் 7 தொடர்ந்திடும் மாயங்களே. தனிமை என் தனிமை உன் உறவை தேட, ஒரு இனிமை இணை சேர என்னை நீயே சூட. ஒன்றாய் 2 ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதும். கொஞ்சி வந்த சிலர் காலமே நெஞ்சுக்குள்ளே அனல் தேடுமே, வந்தனைக்கும் முன்மூச்சு சல்லாபம் ஆட. மறு ஜென்மத்தின் காலத்தை களவாடினேன், இந்த ஜென்மம் தொடராகவே. ஆக்சுவலி ஸ்கூல்லலாம் வந்து நாங்கள் நிறைய சண்டை போட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் வெஞ்சன்ஸாக காட்டிக்காமல் இந்த கல்யாணத்துக்கு எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தனிமை என் தனிமை உன் உறவை தேட, ஒரு இனிமை இடை சேர என நீயே சூட. இரு மனங்களின் சப்தம், இதழ் மலர்களின் யுத்தம். முள் மீசையும் உரசும் என் இடை மடிப்பினில் மடலாகுது. பயணம் தொடங்குது இங்கே, ஜன்மங்கள் 7 தொடர்ந்திடும் மாயங்களே. நான் வந்து ஒரு 9 years முன்னாடி இந்த பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோன்ட்டு நாங்கள் நினச்சோம்.
9 இயர்ஸ்க்கு அப்புறம் அது நடந்துருச்சு. ஆமாம், லைக் ஒரு 9 இயர்ஸ் பிஃபோர் வந்து சும்மா நாங்கள் யோசித்தோம் நம்ம ஒரு 9 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், 8 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. கரெக்டாக அதே மாதிரியே 8-9 இயர்ஸில் வந்து பண்ணிட்டோம். பண்ணிக்கிட்டோம். எஸ் எஸ் எஸ். நிறனா உயிர் தீண்டிடவா மங்கைமா விழியா மையல் கொள்வாய் கார் முகிலாய் மழை தூவிடவா செய்த மாதவமா மனமாலை சூடமாய தூதவாராயோ பொண்ணு தான் என் லைஃபு, என் பொண்ணு என் உயிர், அவன் என்னை விட்டு போகிறான். உன்னை விட்டு பிரிய போகிறேன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. ஆனால் உன் லைஃப்பை நல்லா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன நல்ல பார்ட்னர் உனக்கு கிடச்சிருக்காரு. ஆனால் நீ தான் பொறுப்பாக நல்ல பொண்ணாக நடந்துக்கணும். உன் லைஃப்பை நீ தான் காப்பாற்றிக்கணும். நல்ல மாமனார் மாமியார் கிடச்சிருக்காங்க, அவங்கள கண்டாமல் அவங்கள சந்தோஷமாக நீ வச்சுக்கணும். அப்போ தான் உன் லைஃப்பை நல்லா இருக்கும். இனிமேல் அம்மா பற்றி எதை பற்றி நினைக்காத, உன் லைஃப்பை பற்றி மட்டும் பாரு. அதுதான் உனக்கு லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான தருணம். அது மிஸ் பண்ணாமல் நீ சந்தோஷமாக இரு. என்னுடைய வாழ்த்துக்கள் என்றைக்குமே உன் கூடவே இருக்கும். என்னுடைய பிளெஸ்ஸிங் என்றைக்குமே உன் கூட இருக்கும். படவன எந்த கண்ணம்மா, நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா. ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா, நான் சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா. திருநாள் இதுவா இதயம் தரவா உரைத்தேன் மெதுவா குஞ்சி குஞ்சி வரா. தாலி தூக்கி கட்டும் போது ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா கிட்ட பதட்டமாக தான் இருந்தது. லாஸ்ட்டு முடிச்சு மட்டும் போட்டு நல்லா டைட்டாக போட்டேன் 3 முடிச்சு. ஆமாம், இந்த லைஃப் இல்லாமல் எல்லா லைஃப்லேயும் வந்து ஸ்ரீஜியே மேரேஜ் பண்ணணுன்ட்டு.